அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 22:11 அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அந்த வீடு யாருடையது, என்ன விலாசம், எப்படி இருக்கும் சொல்லவே இல்லை. அந்த வீட்டையும் கர்த்தர் ரகசியமாகவே வைத்தார். இந்த வீடு யாருதுன்னு கேட்டா, மார்க்கு என்னும் யோவான் பேர் கொண்ட ஒருவன். மார்க்கு சுவிசேஷம் எழுதினார் பாத்தீங்களா? இந்த மார்க்குவின் வீடு தான் எருசலேமில மேல் வீட்டு அறை. இங்கத்தான் கடைசி ராபோஜனத்தை கர்த்தர் ஆயத்தமான சொல்லியிருக்கிறாரு. ஏன் அந்த ரகசியத்தை சொல்லலன்னா, ரெண்டு விஷயம் அதுக்கு. ஏன் இவ்வளோ சீக்கிரட்டா கர்த்தர் வைக்கிறார்னா, முதல்ல இந்த இடத்தை எதிரிகள் கண்டுபிடிக்க கூடாது. ஏன் கண்டுபிடிக்க கூடாது? அப்படி கண்டுபிடித்து விட்டால் இந்த கடைசி ராபோஜனமே கெட்டு போயிடும். ஆண்டவரின் அருளுரைகளை இந்த உலகம் கேட்காமலே போய்விடக்கூடாது என்பதற்காகவே இதை ரகசியமாய் கர்த்தர் வைத்தார். இன்னொரு விஷயம், யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு பேரம் பேசிட்டான். அவனுக்கு இந்த வீடு என்ன சொல்லிட்டா இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அவர்கள் மேல் வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆகவே அப்போதைக்கு அவனுக்கு அது தெரியக்கூடாது என்று கர்த்தர் அதை மறைத்து வைத்து எல்லா காரியங்களும் செய்துதான் ரகசியமா சொல்றார். போங்க, ஒரு மனுஷன் வருவான், பின்னாடி போங்க, அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னது தேவனுடைய திட்டங்கள் எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது என்பதற்காக. அவர் கைது கெத்செமனே தோட்டத்தில் தான் நடக்கணும், இங்க நடக்க கூடாது என்பதற்காக இதெல்லாம் ரகசியமா வச்சாரு. நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் ரகசியமா வைப்பார். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன், உங்களுக்குன்னு சில ரகசியம் இருந்தா உங்களோடு தான் இருக்கணும். அந்த ரகசியத்தை யாரோடும் சொல்லாதீங்க. எப்பேற்பட்ட தேவ மனுஷனா இருக்கட்டும் சொல்லப்படாது. சில ரகசியத்தை நீங்க உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கணும். அது ஆண்டவர் உங்களுக்கு மறைவா வைக்கிற, அதுல நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க அந்த பலகீனமே சில நாள் உனக்கு விரோதமா வந்துடும். சீக்ரெட்னா சீக்ரெட் தான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். சில திட்டங்களை மறைத்து வைத்திருப்பது உங்கள் நன்மைக்காக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.